ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய எக் ரோஸ்ட் தான். இது வந்து சப்பாத்தி கூட இல்லைனா வந்து நான் கூட இல்லை பத்திரி இல்லை ரைஸ் எல்லாத்துக்கு கூடயுமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை வச்சு டேஸ்டியாக பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு அடிக்கட்டியான பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கோகனட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. கோகனட் ஆயிலாக இருந்ததுன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கோகனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், இது இவ்வளவும் சேர்த்து நான் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் உங்களுக்கு பவுடராக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து குவான்டிட்டிஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வேகணும். இதோட பச்சை வாசனையெல்லாம் கம்ப்ளீட்டாக போகணும். இது கொஞ்சம் அடி பிடிக்கும், அது பரவாயில்ல. நம்ம அடுத்தது உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் போடும்போது சரியாயிடும். ஆனால் கொஞ்சம் கலந்து மட்டும் விட்டுட்டே இருங்க. இப்போது இதில் வந்து நான் வந்து 3 சின்ன வெங்காயம், அதாவது சின்ன மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதில் வந்து 3 எக் எடுத்திருக்கேன். 3 எக்குக்கு இவ்வளோ குவான்டிட்டி சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து எக்கோட குவான்டிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலாஸோட அளவையும் நீங்கள் சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். இது நல்லா கேரமலைஸ் ஆச்சுதுன்னா நமக்கு வந்து கிரேவியோட டேஸ்ட்டும் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது நீங்கள் கிரேவியாகவும் எடுக்கலாம், நல்லா ட்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நீங்கள் ரோஸ்ட் மாதிரியும் எடுத்துக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி மட்டும் விட்டுருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இது கிறிஸ்மஸ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி 5வது எபிசோட் போடுறேன். உங்களுக்கு யாருக்காவது வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். லைக் எந்த மாதிரியான டிஷ் வேறு ஏதாவது ட்ரை பண்ணணுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து அடி பிடிக்கக்கூடாது. இதில் கரிஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால தான் லைட்டாக ஒரு கசப்பு வரும். ஸோ இது நல்லா ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நான் 2 பச்சை மிளகாவை நீட்டமாக கீறி வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி மசாலாஸ் போடும்போது நான் கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். இதில் வந்து பெப்பர் பவுடர் வந்து உங்கள்கிட்ட இந்த டைம் பவுடராக இருந்துச்சுன்னா இந்த டைம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் வந்து மிளகா பொடி, அதுக்கப்புறமா கொத்தமல்லி பவுடர், அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இவ்வளவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நார்மல் சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பெரிய தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி பழம் போடும்போது ஏதாவது அடி பிடிச்சிருந்ததுன்னா கூட அது லூஸ் ஆகி வந்துடும். அவ்வளோதான். இதை நல்லா வதக்கிக்கோங்க. மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்படின்னா தக்காளி பழம் நல்லா மேஷ் ஆகிடும். இப்போ இதை நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதில் தண்ணி ஒரு ட்ராப் கூட நான் ஊற்றவே இல்லை. அந்த முதல்ல போட்டோம்ல எண்ணெய், அதிலே தான் இது குக் ஆகுது. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எனக்கு இது வேண்டாம், அதனால் நான் எண்ணெய் போடலை. கொஞ்சம் எனக்கு சால்ட் மட்டும் கம்மியாக இருக்குது, அதனால் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா குக் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமையே வரும். இப்போ நான் வந்து ஏற்கனவே 3 எக் வந்து பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை இதில் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட முழு எக்காக குக் பண்ண எக்கு முழுசாக நீங்கள் போடணுன்னா அப்படியும் போட்டுக்கலாம். இல்லைனா லைட்டாக வந்து கீரி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டால் கூட ஓகே தான். நான் இதில் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன்.
அவ்வளோதான். இது நல்லா கிளறியாச்சுன்னா நம்மளோட முட்டை ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு ஈவினிங் டின்னருக்கெல்லாம் வந்து டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும், ரைஸ் கூட நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் ஏதாவது வெரைட்டி ரைஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு கூட இதை காம்பினேஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.